சொந்தக்காரங்களாம் இருக்காங்க பேசுறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 வரியை நான் எழுதிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஓகேயா? மரியின் மடியில் உதித்தவரே, மண்ணில் மனிதனாய் பிறந்தவரே, மறுவாழ்வை எங்களுக்கு பெற்று தந்தவரே, மனிதனாய் வாழ எங்களை மாற்றியவரே, மாட்சியுடன் விண்ணகத்தில் வீட்டிருப்பவரே, எங்களுக்காய் விண்ணக தந்தையிடம் பரிந்து பேசுபவரே, உம் நாமம் வாழ்க, உம் புகழ் ஓங்குக, உமது ஆட்சி வருக, உமது பிறப்பை பற்றி பேச எனக்கு ஆற்றல் தருக. அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்து பிறப்பு என்றாலே மகிழ்ச்சி, கொண்டாட்டம், நாட்டியம், நாடகம், நடனம் வரவேற்க வேண்டிய விஷயம். ஏனென்றால் நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். இந்த மீட்பர் பிறப்பதற்கு முன் ஒரு குடும்பம் திண்டாடியது. பிறந்த பின்பும் இந்த குடும்பமும் ஒரு ஊரும் திண்டாடியது. ஆம், நிறைமாத கர்ப்பிணியான மரியாவை அழைத்துக் கொண்டு எருசலேம் போக வேண்டிய கட்டாயம். பிரசவ வழி வந்தது. மரியாவின் வேதனை வலுத்தது. கிடைக்கவில்லை இடம் சத்திரத்தில், கிடைச்சது மாட்டுக் கொட்டகை. இடையர்கள் மகிழ்ந்தார்கள், ஞானிகள் தரிசித்தார்கள். அரசவை ஆட்டம் கொண்டது. அரசனுடைய ஆணவம் ஆண் குழந்தைகளை கொன்றது. தப்பித்தது திருக்குடும்பம். இந்த மீட்பர் பிறப்புக்கு எத்தனை தியாகங்கள், எத்தனை சிரமங்கள். நாம் மகிழ்ச்சியையும் கொண்டாட்டத்தையும் நாம் வளர்க்கிறோம். ஆனால் தியாகத்தையும் சிரமங்களையும் மறக்கிறோம். மீட்பரின் பிறப்பின் உண்மையை நாம் உடைக்கிறோம். உயிர்ப்புக்கு முன்னால் ஒருத்தல், பிறப்புக்கு முன்னால் தியாகம். இதுவே நமது கொண்டாட்டங்கள். இனிமை நிறைந்த இந்த மாலை பொழுதினிலே, இனியவர்கள் அமர்ந்திருக்கும் சபையினிலே இந்த வாய்ப்பினை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி. உங்கள் தியாகத்துடன் கூடிய பிறப்பு விழா இனிதாய் அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். பிறப்பு விழா வாழ்த்துக்கள்.